நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வெளிப்படையாய் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார்? மனிதர்களை வாழ வைப்பதற்காக, குடும்பங்களை வாழ வைப்பதற்காக. பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, தரித்திரத்திலே, பிசாசின் கிரியைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக, ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக, தூக்கி எடுப்பதற்காக, அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தது மாத்திரமல்ல, அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நீசகோலமாய் தொங்கி பாதாளத்துக்கு போய் எல்லா வேதனைகளையும் பட்டு அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் தொலைவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து எல்லா பரம்பரை தலைமுறை சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், தேவ சமாதானத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். சங்கீதம் 119 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, அதிலே நான் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. ஆமென். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்யும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 22 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 23வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 23வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது. ஆமென். எல்லா காரியங்களும் இது சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை என்னை புடமிடுகிறதாய் இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். 119வது சங்கீதம் 140வது வசனம். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது அடியேன் அதிலே பிரியப்படுகிறேன். எதிலே பிரியப்படுகிறேன்? உமது வார்த்தையிலே நான் பிரியப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் உம்முடைய வார்த்தை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. உமது வார்த்தை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது.
இங்கே யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன செய்ததாம்? கர்த்தருடைய வசனம் யோசேப்பை என்ன செய்ததாம்? புடமிட்டதாம். என்ன செய்ததாம்? புடமிட்டதாம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? என்னமோ நடக்குது, ஒன்றும் தெரியல அப்படின்னு. இல்லை 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 இல்லை, கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுது? நம்மளை புடமிடுகிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? நம்மளை புடமிடுகிறது. சரி, புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? புடமிடுதல் என்றால் என்ன பொருள்? புடமிடுதல் என்று சொன்னால் என்ன? புடமிடுதல் என்று சொன்னால் ரீஃபைனிங் என்று அர்த்தம். அதாவது ரீஃபைன்டு ஆயில்னு சொல்கிறாங்க இல்லையா? என்ன ஆயில்? நீங்களாம் உங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுற ஆயில் என்ன ஆயில்? ரீஃபைன்ட் ஆயில். ரீஃபைன்ட் ஆயில்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு அர்த்தம். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்னு அர்த்தம். அப்போ அதில் என்னமோ இருந்திருக்கு ஏற்கனவே. என்னென்னமோலாம் இருந்திருக்குது, அதெல்லாம் சுத்திகரித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? பேக்கெட் பண்ணி என்ன செய்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? ரீஃபைனிங், ரீஃபைன்ட் என்று அர்த்தம். சுத்திகரித்தல் என்று அர்த்தம். அருமையானவர்களை கவனியுங்கள். அப்போ புடமிடுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சுத்தம் செய்தல் என்று அர்த்தம், தூய்மை செய்தல் என்று அர்த்தம், பக்குவப்படுத்துதல் என்று அர்த்தம், அழுக்குகளை நீக்குதல் என்று அர்த்தம். புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஆட்கள் என்னென்னமோ சொல்லி வச்சு என்ன செஞ்சுட்டாங்க? பயமுறுத்திட்டாங்க. கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புடமிட்டு கொண்டிருக்கிறார். எப்படி புடமிடுகிறார்? கர்த்தர் வியாதியின் பாதையிலே உன்னை நடத்தி, வியாதியின் பாதையிலே உன்னை நடத்தி, அந்த கேன்சர் வியாதியை உனக்கு கொடுத்து உன்னை அப்படியே வணைந்து கொண்டிருக்கிறார், உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். மகனே கலங்காதே, அல்லேலூயா சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னை இந்த தரித்திரத்தின் பாதையிலே நடத்தி உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புடமிட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு பயமுறுத்தி என்னென்னமோ பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நம்மை சுத்தம் செய்தல் என்று அர்த்தம், நம்மை தூய்மைப்படுத்துதல் என்று அர்த்தம், நம்மை பக்குவப்படுத்துதல் என்று அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குதல் என்று அர்த்தம். இப்போ இந்த தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை நெருப்பில் போட்டு சுத்தம் செய்வாங்க இல்லையா? நெருப்பில் போட்டு சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செய்து பாருங்க, தூய்மையான தங்கமாக அதை மாற்றுவார்கள், தூய்மையான வெள்ளியாக அதை மாற்றுவார்கள், தூய்மையான வெண்கலமாக அதை என்ன செய்வார்கள்? மாற்றுவார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த பொன்னையும் வெள்ளியையும் சுத்தம் செய்து புடமிடப்பட்ட பிறகுதான் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நன்றாக கவனியுங்கள். இந்த பொன்னையும் வெள்ளியையும் இந்த வெண்கலத்தையும் பாருங்க எப்படி புடமிடுவாங்கன்னா, எதை பயன்படுத்தி அதை சுத்தம் செய்வாங்கன்னா, அக்கினியை பயன்படுத்தி. எதை பயன்படுத்தி? அக்கினியை பயன்படுத்தி அதை என்ன செய்வார்கள்? சுத்தம் செய்வார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். இதை போலத்தான் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? சுத்தம் செய்கிறார். கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? புடமிடுகிறார். கர்த்தர் நம்மை எவ்வாறு புடமிடுகிறார்? கர்த்தர் நம்மை எதை கொண்டு சுத்தம் செய்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு. எதை கொண்டு? வியாதியை கொண்டு இல்ல, தரித்திரத்தை கொண்டு இல்ல, தரித்திரத்தினாலே அல்ல, வியாதியினாலே அல்ல, கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே, தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? புடமிடுகிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சுத்தம் செய்கிறார். பாருங்க, தங்கத்தை, வெள்ளியை, வெண்கலத்தை அக்கினியில போட்டு அதை சுத்தம் பண்றாங்க. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போட்டு என்ன செய்கிறாங்க? அதை என்ன செய்கிறாங்க? தூய்மைப்படுத்துகிறாங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுத்தமான வெள்ளியாக்கி, சுத்தமான பொண்ணா மாற்றி, சுத்தமான வெண்கலமாக்கி, அப்புறம் பொருள்களை செஞ்சு அதை வைக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வாங்கிட்டு போகிறாங்க. இதை போல தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை சுத்தம் பண்ணுறாரு, நம்மளை புடமிடுறாரு, நம்மளை தூய்மைப்படுத்துகிறாரு. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பாருங்க
குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் என்ன செய்கிறார்? அவர் நீக்குகிறார். எப்படி நீக்குகிறார்? எதை கொண்டு நம்மளை கர்த்தர் புடமிடுகிறார்? எதை கொண்டு கர்த்தர் நம்மை சுத்தம் செய்கிறார் என்று சொன்னால், வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு. எத்தனை வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் எதை கொண்டு நம்மை சுத்தம் பண்ணுகிறார்? வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு. கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை புடமிடுகிறார், நம்மை சுத்தப்படுத்துகிறார், நம்மை பக்குவப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அவர் நீக்குகிறார். வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், என் வார்த்தை அக்கினியை போலும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அக்கினியை போல இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருந்து நம்மை என்ன செய்கிறது? அது சுத்தம் செய்கிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தை என்கிற அக்கினி என்ன செய்கிறது? நீக்குகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? திருச்சபையில் என்ன சொல்லி விட்டுட்டாங்க? வியாதியை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னைய புடமிடுறாரு. வியாதியை கொண்டு. எதை கொண்டு? வியாதியினாலே, தரித்திரத்தினாலே, கஷ்டத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னைய புடமிடுறாருன்னு சொல்லி போதிச்சிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? தீமையை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னைய புடமிடுறாரு. ஒரு தீமை வந்திருக்குதா? இது யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. ஒரு வியாதி வந்திருக்குதா? இது யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது? ஒரு கஷ்டம் வந்திருக்குதா? இது யார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது? சரி, எதுக்கு பாஸ்டர் வந்திருக்குது? கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறாரு? ஏன்ப்பா வியாதியை வச்சு தான் உருவாகணுமா? தரித்திரத்தை வச்சு தான் உருவாகணுமா? சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. வியாதி அவனை புடமிட்டது, தரித்திரம் அவனை புடமிட்டது, தீமை அவனை புடமிட்டது. அப்படிலாம் சொல்லலை. வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். பலவிதமான பாருங்க போதனைகள் அப்படியே காத்து வீசுகிற மாதிரி உலகத்தில் வீசிக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்துக்கிற கூடாது, எல்லாத்தையும் நம்பக்கூடாது. இது சத்தியமா என்பதை கவனித்து பார்க்கணும். சில ஆட்கள் இப்படி எழுப்பி சொல்லும் போகும்போது கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். என்ன ஒரு வாட்டுக்கு வியாதியை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாரு, தரித்திரத்தை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறாரு, வியாதினாலே கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வசனம் இப்படி சொல்லுதே. இப்போ எதை எடுத்துக்கிறது? வசனத்தை தான் எடுக்கணும், வசனத்தை தான் எடுக்கணும், வசனத்தை தான் பிடிக்கணும். அது எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வியாதி கிடையாது, கர்த்தருடைய தரித்திரம் கிடையாது, கர்த்தருடைய தீமை கிடையாது. ஆமென். அவர் அவருடைய வார்த்தையினாலே நாம் என்ன செய்கிறார்? புடமிடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார், தூய்மைப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறார்? அவர் நீக்குகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, சுத்தம் செய்தால்தான் அதை பயன்படுத்த முடியும். அழுக்குகள் நீங்கினால்தான் அதை பயன்படுத்த முடியும். அருமையானவர்களே கவனிங்கள். இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கினால்தான் நாம் கர்த்தராலே பயன்படுத்தப்பட முடியும். எத்தனை பேர் கர்த்தராலே பயன்படுத்தப்படணும் விருப்பப்படுறீங்க? நீங்க கர்த்தராலே பயன்படுத்தப்படணும்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செய்யணும்? நீங்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்க ஆரம்பிக்கணும். எனவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு, வார்த்தை என்கிற அக்கினியினாலே நம்மை புடமிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? அவர் சுத்தப்படுத்துகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நம்மை அவர் என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார். ஆகவே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை சுத்திகரியும், உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை கழுவும், உம்முடைய வார்த்தை கொண்டு என்னை தூய்மைப்படுத்தும், உம்முடைய வார்த்தை என்கிற அக்கினியினாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை நீக்கும்.
என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காரியங்களை உடைய வார்த்தை என்கிற அக்கினி அது நீக்கி போடட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தை என்கிற அக்கினிக்கு என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறீங்க, அவனிங்க சுத்தமான தங்கத்தை தான் எல்லாரும் வாங்குவாங்க, சுத்தமான வெள்ளியத்தை என்ன செய்வாங்க மக்கள் வாங்குவாங்க, அதுதான் அவங்க விரும்புவாங்க. கலப்படத்தை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். எப்பனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அசுத்தங்கள், சில தீமைகள், சில கெட்ட காரியங்கள் உங்களை விட்டு நீங்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்கிற அக்கினிக்கு என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆமென். சரி, அசுத்தங்கள் என்றால் அது எது? அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தீமை இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குன்னா அப்போ அது எது? எப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்கணும்? எதெல்லாம் அசுத்தங்கள் அப்படி என்று சத்தியவேதத்தை பாருங்க அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் பதில் சொல்லுகிறது. வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அசுத்தங்கள் என்றால் அது எது? எப்படிப்பட்ட அசுத்தங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒவ்வொரு காரியமாய் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் ஆயிருக்கிறது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் அசுத்தங்கள், இதெல்லாம் தீமைகள், இதெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இதெல்லாம் நீங்கும் போதுதான் நாம் கர்த்தரால் என்ன செய்யப்பட முடியும், பயன்படுத்தப்பட முடியும். இவைகள் எல்லாம் நீங்கினால்தான் கர்த்தர் நம்மை நன்றாக என்ன செய்வார், எடுத்து பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. அந்த வெள்ளியையும் அந்த தங்கத்தையும் மற்ற உலோகங்களை பாருங்க, வெண்கலம் போன்ற காரியத்தை என்ன பண்றாங்க, அந்த அக்கினிக்கு ஊடாக என்ன செய்கிறார்கள், கொண்டு செல்லுகிறார்கள். ஐயோ, தங்கத்தை போய் தீயில போடுறாங்க, போட்டால் தானே சுத்தமாகும். ஐயோ, வெள்ளியை போய் அதில் போடுறாங்களே, எரிஞ்சு சாம்பல் ஆகிடாத? சாம்பல் ஆகாது, சாம்பல் ஆகாது. எது சாம்பல் ஆகும்? அழுக்கு தான் சாம்பல் ஆகும் அக்னியில் போடும்போது. எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாகவே அது தங்கம்னா, உண்மையாகவே அது வெள்ளினா கரெக்டாக என்ன செய்யும் வந்து இன்னைக்கு நீங்களே போய் பார்த்துருப்பீங்கல்ல. அதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர்லாம் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அதனால் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. நானே நிறைய டைம் பார்த்துருக்குறேன். அந்த தங்க பட்டறைக்குள்ளே போயிருக்கிறேன். அந்த மோதிரம் செயின்லாம் தயாரிக்கிற இடத்துக்கு உள்ளே போய் நான் பார்த்துருக்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்குறேன். அதனால அது எனக்கு தெரியுது. தங்கத்தை கொண்டு போய் தீக்குள்ளே போடுறாங்க, அக்னிக்குள்ளே போடுறாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடாதா? ஒன்றுமே போகாது. கண்டிப்பாக அது அங்கே இருக்கும். எது போயிடும்? அழுக்கு போயிடும். அதில் ஒட்டி இருக்கிற சில காரியங்கள் என்ன செஞ்சிடும், அப்படியே அது எரிஞ்சு சாம்பலாய் போய்விடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கெட்ட காரியங்கள், தீமைகள் இதெல்லாம் எப்போ போகும்னா, வார்த்தை என்கிற அக்கினிக்கு நம்ம என்ன செய்யும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது. எல்லாம் இருக்கிறீங்களா? வார்த்தை என்கிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் என்ன செய்யும், வார்த்தை என்கிற அக்கினி நம்ம என்ன செய்யும், அது சுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய அற்புதம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. நாம் சுத்தமாகிறோம், நாம் தூய்மையாகிறோம், நாம் பக்குவப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள், தீமைகள் நீங்க ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தர் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, பயன்படுத்த
ஆரம்பிக்கிறார். சுத்த வெள்ளியை பாருங்க, பளபளன்னு மின்னும். சுத்த தங்கத்தை பாருங்க, பளபளன்னு என்ன செய்யும், அப்படி மின்னும். பார்க்கறதுக்கு அப்படி வாங்கலான்னு போல ஆசை வருது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? ஈர்க்கப்படுவார்கள். அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? ஈர்க்கப்படுவார்கள். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் என்ன செய்யுங்கள்? ஏற்று கொள்ளுங்கள். சகலவித அழுக்கையும் நீக்கிவிட்டு, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சகலவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் என்ன செய்துவிட்டு? ஒழித்துவிட்டு. எத்தனை வித அழுக்கை ஒழித்துவிட்டு? சகலவித அழுக்கை ஒழித்துவிட்டு. சரி, சகலவித அழுக்கு என்றால் என்ன? சகலவித அழுக்கு என்றால் என்ன? இப்போ வாஸ்தவம் இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் அதுதான் என்னது? சகலவிதமான அழுக்கு. விபச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு, வேசித்தனத்தை பற்றி பேசுகிறாரு, காம விகாரத்தை பற்றி பேசுகிறாரு, அசுத்தத்தை பற்றி பேசுகிறாரு, விக்கிரக ஆராதனை பற்றி பேசுகிறாரு, பிள்ளி சுனியத்தை பற்றி பேசுகிறாரு, கோபத்தை பற்றி பேசுகிறாரு, சண்டையை பற்றி பேசுகிறாரு, பகையை பற்றி பேசுகிறாரு, விரோதத்தை பற்றி பேசுகிறாரு, வைராக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, மார்க்க பேதகங்களை பற்றி பேசுகிறாரு. இவைகள் தான் என்னது? அழுக்குகள். இவைகளைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழித்து கட்ட வேண்டும் என்று இங்கே யாக்கோபு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதம் இங்கே அழகாய் சொல்லுகிறது. இவைகளை ஒழித்து விட்டு என்று சொல்லுகிறது. சரி, இவைகள் எல்லாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியும், எப்பொழுது இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கும்? இங்கே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எதையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்? வசனத்தை. ஏன் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வசனம் தானே நம்மளை சுத்தம் பண்ணுது, வசனம் தானே நம்மளை கிளியர் பண்ணுது, வசனம் தானே நம்மளை பக்குவப்படுத்துது, வசனம் தானே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை, அழுக்குகளை என்ன செய்யுது? நீக்குது. அதனால தானே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்? எதுக்கு அர்ப்பணிக்கணும்? எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? எதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும்? கர்த்தருடைய வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் பாருங்க முக்கியத்துவம் பெற வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்திலே மக்கள் பாருங்க, அது இது என்னென்னமோ நடுமுழங்கால் எச்சி உழுகாமல் கிடக்கிறது, தலையை எப்படி ஆற்றுறது, அதில் தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஊன் கத்தி அலறது, அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. ஊன் கத்தி உருண்டு அப்படி வேர்க்கு விறுவிறுத்த விழுந்தா என்னமோ நடந்துருச்சு, கத்திர ஏதோ பண்ணிடுவார். நம்மளை இல்லாமல் ஏமாற்றிக்கிற கூடாது. சில கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க, மற்றவங்கள பார்த்து பாராட்டணும் அப்படின்றதுக்காக. அடே அப்பா என்ன மாதிரி குதிக்கிறாங்கய்யா, நெத்தியை கொண்டு போய் தரையில் டம்முன்னு முட்டுறது பார்த்தது இல்லையோ? ஒரு பிள்ளை முட்டி மண்டை உடைஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது, நெத்தி புஷ்டு வீக்கிருச்சு. கூட போன ஒரு சிஸ்டர், என்னங்க பாஸ்டர் இப்படிலாம் அவங்க சர்ச்சில் தரையில் போட்டு முட்டுறாங்க, டம்முன்னு அடிச்சு அந்த பிள்ளைக்கு மண்டை வீங்கி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கே பயமாகி போச்சுன்றாங்க. தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். இவன் கத்துறது, உருள்றது, பிறறதையும் மாம்சமாக கடந்து பாருங்க, உருள்றதுலையும் அதில் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சாந்தமாக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை பாருங்க அன்றாடம் ஏற்றுக்கொள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அழுக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்க ஆரம்பிக்கிறது. நாம் சுத்தமாகிறோம். கர்த்தராலே இப்பொழுது என்ன செய்யப்படுகிறோம்?
படுகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் செய்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பக்குவப்படுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே உள்ள அழுக்குகளை என்ன செய்கிறது? அது நீக்கி போடுகிறது. ஆமென். எனவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை புடமிட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றாட அந்த வார்த்தையை வாஞ்சையாய் கேட்க வேண்டும், வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள்? அதுக்கு செவி சாய்க்கணும், அதில் ஆர்வமாக இருக்கணும். பிரசங்க செய்தியை போட்டு கேட்கறதில்ல, அதில் தீவிரமாக இருக்கணும், அதில் ஆர்வமாக இருக்கணும், அதில் வாஞ்சையாக இருக்கணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செய்யும்? இந்த சண்டை போடுறது, வம்பு பண்ணுறது, பிடிவாதம் பண்ணுறது, வைராக்கியமாக இருக்கிறது, மன்னிக்காத அந்த கேரக்டரு, நான் எவனையும் மன்னிக்க மாட்டேன், நான் தாழ்ந்து போகவே மாட்டேன், நான் விட்டு கொடுத்தே போக மாட்டேன், அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்குது. எப்போ? வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்போ வசனம் அக்கினியை போல இருந்து என்ன செய்யுது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் என்ன செய்யுது? இப்போ சுட்டெரிக்கிறது. அது எல்லாத்தையும் என்ன செய்கிறது? சாம்பலாக்கி போடுகிறது. நாம் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறோம். ஆமென். இன்னும் பலவிதமான அசுத்தங்கள், தீமைகள், கெட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா? அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கிறது. எப்ப? வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்றது. மனைவிக்கு துரோகம் பண்றது, புருஷனுக்கு துரோகம் பண்றது, இப்படிப்பட்ட புத்திகள், மனைவிக்கு தெரியாம கள்ளத்தனம் பண்றது, புருஷனுக்கு தெரியாம கள்ளத்தனம் பண்றது, ஏமாத்து வேலை பண்றது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்னத்தையும் பண்றது, இதெல்லாம் எப்ப நீங்க ஆரம்பிக்குது? நம்மளை விட்டு வசனத்தை சாந்தமாய். நான் சொல்றேன், வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. அதனால இந்த சபையில் வசனம் அடிக்கிறோம், வேற எதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், நம்ம மற்ற காரியங்களை செய்கிறோம், எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், வசனத்துக்கு தான் முதலிடம், வசனத்துக்கு தான் முக்கியத்துவம். வசனத்தை கேட்க தான் இந்த வசனம் நமக்குள்ள வந்து நம்மளை என்ன செய்யுது? மாற்றுகிறது. நம்முடைய புத்தியை மாற்றுது, எண்ணத்தை மாற்றுது, பேச்சை மாற்றுது, ஆளையை மாற்றுது. இது ஒரு ப்ராசஸ். அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ராசஸ். பாருங்க, ஜி பூம்பா அப்படின்னு நாளைக்கு காலையில் 10 கோடி வந்துடும், அப்படி வராது. அப்படி நம்ம போதிக்கல. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை இந்த சபையில் போதிக்க மாட்டோம். புரிஞ்சுக்குங்க. ஜி பூம்பானோன்னு அப்படி டக்கு நாளைக்கு காலை ஒரு வீடு வந்துடும், அப்படிலாம் வராது. நம்ம போதிக்கிறதே கிடையாது. சில ஆட்கள் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு தர்றாங்க. இது ஒரு ப்ராசஸ்ங்க. வசனம் உள்ள போகணும், வசனம் நம்மளை மாற்றுது, புத்தியை மாற்றுது, அதுக்கப்புறம் தான் விளைச்சல் வருது. இது ஒரு ப்ராசஸ். இது இப்படி தான் வேலை செய்யுது. இதை குறித்து இங்கே ஆழமாய் போதிக்கிறோம். ஒரே நாளில் இன்னைக்கு போய் நீ வீட்டில் போய் பீரோவை திறந்து பாரு, அங்கே ஒரு 50,000 ரூபா இருக்கும், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போல்லாம் இங்கே போதிச்சு என்ன செய்யறது கிடையாது. மக்களை வந்து கிறுக்கிங்களை ஆக்குறதுலாம் கிடையாது, மக்களை வந்து முட்டாள்தனமான ஆக்குறதுலாம் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு போகும்போது அங்கே ரோட்டில் ஒரு செயின் கிடக்கும், அது உனக்காகவே அடுத்து என் கையில் வந்து கீழே கழட்டி விட்டுருக்கிறேன். எடுத்துகிட்டு போய் அதை விற்று அதில் முதலாவது தசமபாகத்தை கொண்டு வந்து சபையில் செலுத்தி விட்டு மிச்சத்தை நீ என்ன செய்து கொள். இப்படி முருடாலாம் இந்த சபையில் கிடையாது. இதுக்கு அங்கே பேச்சுக்கு இடம் கிடையாது. வசனத்தை தான் பிரசவம் பண்ணுவோம். வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்துக்கு இருதயத்தை திறக்கணும், வசனத்துக்கு உள்ளத்தை திறக்கணும். இந்த வசனம் உள்ளே போய் எல்லாத்தையும் சரி பண்ணுது, பக்குவப்படுத்துது, அங்கே விளைச்சல் வருது. அதுதான் என்னது? எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆமே. எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நம்மை சுத்தம் பண்ணுகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சையாய் இருங்கள். எதன் மேலே வாஞ்சையாய் இருங்கள்? திருவசனமாகிய களங்கமில்லாத, கலப்படமில்லாத வசனத்தின் மேலே, வார்த்தையின் மேலே வாஞ்சையாயிருங்கள்.
இங்கே நாம் பார்க்கிறோம், சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புரணி பேசுகிறதையும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். புறங்குறுதல் இங்கே போட்டிருக்குது. புறங்குறுதல் என்னது? ஒழித்து விட்டு, இதெல்லாம் ஒழிக்க சொல்றாரு வாழ்க்கையில். இதெல்லாம் ஒழிச்சாதான் கர்த்தரால் நீ பயன்படுத்தப்பட முடியும். ஆமே. சரி, இவைகளெல்லாம் எப்பொழுது ஒழியும்? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்? எப்பொழுது நீங்கும்? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி அந்த தாய்ப்பால் மேலே அந்த குழந்தை வாஞ்சியாக இருக்குதோ, வாயான்னு திறக்குதோ, அதை போல நீ என்ன பண்ணு? திரு வசனத்தின் மேலே வாஞ்சியாயிரு, திரு வசனத்தின் மேலே தாகமாயிரு, அதை பருகு. ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடுகிற வேளையில், சபை கூடுகிற வேளையில் வந்து வாஞ்சியா உட்காந்து பிரசங்க செய்தியை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கேட்க 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 என்ன ஆகுது? இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சகல துர்க்குணங்கள், அந்த கெட்ட கேரக்டர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்குது? என்ன செய்ய ஆரம்பிக்குது? நீங்க ஆரம்பிக்குது. சகலவித கபடம் நீங்க ஆரம்பிக்கிறது. சகலவிதமான அந்த வஞ்சகங்கள், அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்க வயிற்றுல மண்ணள்ளி போடணும், அடுத்தவங்க சொத்தை பறிக்கணும், அந்த புத்தியில் என்ன செய்யுது? போக ஆரம்பிக்குது. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் என்ன செய்வார்? வாழ வைப்பார் என்கிற அந்த புத்தி என்ன செய்ய ஆரம்பிக்குது? இப்போ வர ஆரம்பிக்கிறது. எப்ப? வசனத்தின் மேலே பசியாயிருக்கும் பொழுது, வசனத்தின் மேலே தாகமாயிருக்கும் பொழுது, வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சையாய் இருக்க வேண்டும். வாஞ்சையாய் இருக்கும்போது இவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஒளி ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த துர்க்குணங்கள், கபடங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்குறுதல், இப்படிப்பட்ட அழுக்குகள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்க ஆரம்பிக்கிறது. எனவே தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரதானமான ஒரு இடத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். ஆமென். எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 23வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? புடமிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறது? நீக்குகிறது. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? என்ன மாதிரி இருந்தோம்? எவ்வளோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? வசனத்தை கேட்டு 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 என்ன மாதிரி எவ்வளோ மாதிரி இருக்கும் பாருங்க. ஆனால் இன்னும் மாற வேண்டி இருக்குதே, இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டி இருக்குதே. இன்னும் அந்த கெட்ட புத்திகள், இன்னும் அசுத்தமான காரியங்கள், இன்னும் சில காரியங்கள் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்குது. எவனாலும் வந்து ஒட்டி விட்டு வேற போயிடுறான். நம்ம பாட்டுக்கு இருந்தாலும் கூட இதெல்லாம் நீங்க வேண்டி இருக்குதே. அப்போ வசனத்தை கேட்க கேட்க வசனத்துக்குள்ள நம்மளை போய் முக்கி எடுக்க வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வசனத்தின் மேலே பசியாக இருக்க, வசனத்தின் மேலே தாகமாக இருக்க இந்த வசனம் உள்ளே போய் என்ன செய்யுது? நம்மளை சுத்தம் பண்ணுது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் என்ன செய்யுது? அது நீக்கி போடுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 23வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? புடமிடுகிறது. புடமிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, தீமையை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? அடியேனை இந்த பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி யாரா பேசுகிறோம் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிருங்க, நிற்காதீங்க. ஏன்னா உங்கள் மனது கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தால் கூட ஒருவேளை கர்த்தர் தான் அனுப்பிச்சிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் முதல்ல வந்துடும். முதல்ல லேச சந்தேகம் வரும். அப்புறம் சரித்தான் கர்த்தர் தான் செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாருன்றது வந்துடும். கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும் போது அப்புறம் எப்படி இயேசு நாமத்தில் வியாதியை போன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்த வியாதியை அவருடைய நாமத்தை வச்சு விரட்டுவீங்களா நீங்கள்? சொல்றது புரியுதா? கர்த்தரே வியாதியை கொடுத்துருக்கிறாருன்னா அப்புறம் இயேசு நாமத்தில் வியாதியை போன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இயேசுவின் தழும்புலான சுகமான எப்படி சொல்ல முடியும்? கர்த்தரே வியாதியை கொடுத்துருக்கும் பொழுது, கர்த்தரே தரித்திரத்தை கொடுத்துருக்கும் பொழுது அப்புறம் எப்படி இயேசு என் தரித்திரத்தை சுமந்தார், அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு சொந்தம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஒரு நாள் வியாதியை கொடுத்து உங்களை என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். வியாதியை கொடுத்து புடமிட மாட்டார். வியாதிக்குள்ளே போட்டு என்ன செய்ய மாட்டார்? உங்களை அமுக்க மாட்டார். நம்முடைய வியாதிகளை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். நம்முடைய தீமைகளை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
அவைகளை இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எது? இந்த இப்போ வாஸ்தவத்தில் இதெல்லாம் அழுக்குகள். இதெல்லாம் எப்போ நீங்குது? வார்த்தை என்கிற அக்கினிக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது, வார்த்தை என்கிற அக்கினி இவைகளெல்லாம் சுட்டெரிக்கிறது. வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வார்த்தையின் மேலே பசியாக இருக்கும் பொழுது, தாகமாக இருக்கும் பொழுது, ஆமே, நம்ம எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறது. நாம் சரியாகும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டே வரும் பொழுது, கர்த்தராலே நாம் என்ன செய்வோம்? பயன்படுத்தப்படுவோம். ஆமே. ஓகே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 24வது காரியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 24வது காரியம் என்ன? வாசிப்போம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷனுடைய நினைவுகளும் மனுஷனுடைய வழிகளும் சரி அல்ல என்று சொல்லுகிறார். அது என்னை போலவே இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். இது மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், மனுஷனுடைய வழிகள் என்ன செய்ய வேண்டும்? மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, நம்முடைய வழிகள், நம்முடைய நினைவுகள் எப்பொழுது மாறும்? நம்முடைய வழிகளையும் நம்முடைய நினைவுகளையும் எவ்வாறு மாற்றுவது? எவ்வாறு மாற்ற முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏன் வழி மாதிரி உன் வழி இல்லையே, ஏன் நினைவுகளைப் போல ஓ நினைவு இல்லையே, ஏன் நினைவோடு ஓ நினைவு ஒத்து போலையே, நான் என்னமோ வேற மாதிரி சிந்திக்கிறேன், நீ என்னமோ வேற மாதிரி சிந்திக்கிறையே, ஏன் நினைவு மாதிரி ஓ நினைவு இருந்தா தானே நீ நல்லா இருப்ப, ஏன் வழி ஓ வழியாக மாறும்போது தானே நீ வெற்றி பெறுவ. அப்போ உன் வழி மாறணும், உன் எண்ணங்கள் மாறணும், உன் நினைவுகள் மாறணும், உன் பேச்சு மாறணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சரி, நம்முடைய வழிகளையும் நம்முடைய நினைவுகளையும் எவ்வாறு மாற்றுவது? நம்முடைய நினைவுகள் எப்பொழுது மாறும்? நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுது மாறும்? நம்முடைய வழிகள் எப்பொழுது மாறும்? எப்பொழுது மாறும் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 10வது வசனம், 11வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய வசனம் உனக்குள்ளே சென்று அங்கே கிரியை செய்து அங்கே மாற்றங்களை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அல்ல, கவனிங்க, நமக்குள்ள எப்பொழுது மாற்றம் வரப்போகிறது? நம்முடைய நினைவுகள் எப்பொழுது மாறப்போகிறது? நம்முடைய வழிகள் எப்பொழுது மாறப்போகிறது? இது கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வசனம் உனக்குள்ள சென்று அங்கே கிரியை செய்து அங்கே மாற்றங்களை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். எது மாற்றங்களை உண்டாக்குகிறது? என்னுடைய வசனம், என்னுடைய வார்த்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்க நினைவுகளை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வழிகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போதான் பாருங்க, உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? மாற்றங்கள் வரும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப உங்க நினைவுகளை சரி செய்ய எதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தையை. உன் நினைவுகளை சரி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன் வழிகளை நீ சரி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, உன் நினைவுகளை நீ சரி செய்யும் போது, உன்னுடைய வழிகளை நீ சரி செய்யும் பொழுதுதான் அங்கே விளைச்சல் உண்டாகும், அங்கே அறுவடை உண்டாகும், அங்கே சுகம் உண்டாகும், அங்கே செழிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் அனுப்பின காரியமாகும்படி என்ன செய்யும்? வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் வார்த்தையை அனுப்புறாரு. கர்த்தர் வார்த்தையை அனுப்புறாரு. இந்த வார்த்தையை யார் உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில தான் எது மாறுது? நினைவுகள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகள் தானே செய்யறது இப்ப சரி ஆகிறது. அப்ப வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கணும், வார்த்தை உள்ள கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். வார்த்தை உள்ள கிரியை செய்யும் போதுதான் என்ன உண்டாகுது? விளைச்சல் உண்டாகுது, அறுவடை உண்டாகுது, சுகம் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது, செழிப்பு உண்டாகிறது. 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மாரியும் உறைந்த மழையும். மாரியும், மாரி என்றால் மழை, உறைந்த மழை என்றால் பனி என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த மழையும் பனியும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி பூமியை நனைத்து அங்கே விளைச்சலை எப்படி உண்டாக்குகிறதோ, பூமியை நனைத்து அங்கே விளைச்சல் உண்டாகுவது எப்படியோ, இதை போலவே என்னுடைய வசனமும் உனக்குள்ளே வந்து அங்கே விழும் பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தையாகிய என்னுடைய வார்த்தை உனக்குள்ளே வந்து அங்கே இருக்கும் பொழுது, அங்கே சுகத்தை அது ஏற்படுத்தும், அங்கே செழிப்பை அது ஏற்படுத்தும், அங்கே வெற்றியை அது ஏற்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஒரு உதாரணத்தை இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து மழை இறங்குது, பனி இறங்குது, இறங்கி பூமியை நனைக்குது. பூமியை நனைச்சு யாரு விதைய விதைச்சானோ அவனுக்கு விளைச்சலை உண்டாக்குது, அவனுக்கு ஆகாரத்தை உண்டாக்குது. இதை போல தான் என் வசனத்தை, என் வார்த்தையை நான் அனுப்புகிறேன். என் வசனம் உனக்குள்ளே வந்து அங்கே நனைச்சு, அங்கே சரிப்படுத்தி, அங்கே குளிர்ச்சியாக்கி, அங்கே என்ன செய்யுது? விளைச்சலை ஏற்படுத்துகிறது, அங்கே சுகத்தை ஏற்படுத்துகிறது, அங்கே செழிப்பை ஏற்படுத்துகிறது, அங்கே வெற்றி என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வசனம் என்ன பண்ணுகிறது என்றால், வசனம் நமக்குள்ளே வந்து நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது, நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறது, நம்முடைய வழிகளை மாற்றுகிறது, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றுகிறது, நம்முடைய பார்வையை மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? வேற எதுவுமே, இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதுவுமே நம்முடைய எண்ணங்களை என்ன செய்யாது? மாற்றாது. நம்முடைய பேச்சை மாற்றாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய பேச்சை என்ன செய்யும்? மாற்றும். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே மாற்றங்கள் வரும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்வு, எப்படிப்பட்ட ரிசல்ட், எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டாகும் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 12வது வசனம். ஏசாயா 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடே கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். வாசிங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியையும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னைய மாதிரி நீ சிந்திக்க மாட்டேங்கிற, ஏன் வழி மாதிரி உன் வழி இல்லைன்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து பனி இறங்குவதை போல, மழை இறங்குவதை போல நான் என் வசனத்தை என்ன செய்கிறேன்? அனுப்புறேன்னு சொல்றாரு. இந்த மழையும் பனி எதுக்கு இறங்குது? பூமியை நனைப்பதற்காக, குளிர்ச்சியாப்பதற்காக. எதுக்கு பனி மழை இறங்கி வருகிறது? யார் விதையை விதைச்சானோ அவனுக்கு விளைச்சலை
கொடுக்கறதுக்காக. இதை போலதான் நான் என் வசனத்தை அனுப்புறேன். யாரு என் வசனத்துக்கு இடம் கொடுக்கிறானோ, யார் என் வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கிறானோ, அவனுடைய உள்ளத்துக்குள்ள என் வார்த்தை போய் கிரியை செய்யுது. எப்படி என்ன செய்யுது? எண்ணங்களை மாத்துது, பேச்சை மாத்துது, பார்வையை மாத்துது, ஆளவே மாத்துது. ஆளு மாறின உடனே என்ன ஆகுது? காஞ்சோரிக்கு பதிலாக, முட்செடிக்கு பதிலாக. வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். வீட்டில் போய் இந்த வசனத்தை எடுத்து அப்படியே உட்காந்து தியானிங்க, திரும்ப திரும்ப தியானிங்க. வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் தரித்திரம், எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் முள்ளு குத்துது, அங்கே சமாதானமே இல்லை. இப்போ இந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என்ன செய்யணும்? முளைக்கணும். எங்கே பார்த்தாலும் பசுமை உண்டாகணும், எங்கே பார்த்தாலும் விளைச்சல் உண்டாகணும், எங்கே பார்த்தாலும் சுகம் உண்டாகணும்னா அடிப்படை என்ன? வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்துக்கு உள்ளத்தை என்ன செய்யணும்? திறக்க வேண்டும். அப்ப எல்லாமே மாறுது. எல்லாமே நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள். மகிழ்ச்சி இல்லாத குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துருச்சு. இப்ப எதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது? வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியாய் கொண்டு போகப்படுவீர்கள். போகும்போது வரும்போது என்னது? சமாதானம். சமாதானத்தோட கொண்டு போகப்படுவீர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? அதுக்கே மகிழ்ச்சி. எதுக்கு மகிழ்ச்சி? இந்த தேனி மாவட்டத்தில் சுற்றிலும் மலைகளாக இருக்குது பாருங்க, அதுக்கே மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மனது மறுரூபமான மனுஷன் வர்றாயா? எல்லாரும் ஆளாளுக்கு அவையவே என்ன நினைத்தி சிந்திச்சுக்கிட்டு எப்படி எப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சிந்திக்கிற ஒரு மனுஷன் வர்றான் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எதுக்கு? இந்த நம்ம ஊரில் இருக்கு பாருங்க மலைகள். தேனினாவே என்னதான்? மலை பிரதேசம் இல்லையா? மலைகளுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன் வர்றான். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சிந்திக்கிற ஒரு மனுஷன் வர்றான். கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன் வர்றான். கர்த்தருடைய வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் வர்றான். அதுக்கெல்லாம் பார்த்தா மரமெல்லாம் கை கொட்டுதான். மரமெல்லாம் என்ன செய்யுதான்? மனது மறுரூபமான ஒரு மனுஷன் வர்றாயா? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சிந்திக்கிற ஒரு மனுஷன் வர்றான்னு சொல்லி அதுகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முள்ளும் போயிருச்சு. இப்போ எல்லா தரித்திரமும் போயிருச்சு. எல்லா கடன் பிரச்சனை மாறிடுச்சு. எல்லா பொருளாதார நெருக்கடியெல்லாம் போயிருச்சு. எல்லா நகையும் திருப்பியாச்சு. இப்போ உங்கள் வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு மத பிரசங்கத்தை நான் பிரசங்கி கொண்டிருக்கல. இங்கே வந்து உங்கள் மதத்தை பற்றி நான் இங்கே பேசலை. உங்கள் வாழ்க்கை செழிப்படைவதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். வாழ்க்கையில் எப்படி விளைச்சல் வருது, எப்படி செழிப்பு வருது. ஓ ஓ ஓ ஓ ஓன்னு நீ கிறிஸ்தவ மக்கள் கத்தி உருள்ற மாதிரி கத்துறனால கிடையாது. அடுத்த மகளை விழுந்து பைபிள் கிழிச்சு வாந்தி எடுத்து உருண்டு பரண்டு கத்துறனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கவனிங்கள். சில காரியங்கள்லாம் வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தைக்கு மனதில் இடம் கொடுக்கணும். வார்த்தை வாயில வச்சு பேசணும். வார்த்தைக்கு உள்ள இடம் கொடுக்கணும். வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணும். அதவே சிந்திக்கணும், அதவே யோசிக்கணும். அப்படியே நீங்கள் போகும்பொழுது முட்செடிக்கு பதிலாக, தரித்திரத்துக்கு பதிலாக, வியாதிக்கு பதிலாக, தோல்விக்கு பதிலாக ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நீங்களே அடுத்து என்ன வார்த்தைன்னு சொல்லி இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? பல இடங்களுக்கு ஓடி போய் அங்கே தலையை கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்தா, இங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வந்தா, இங்கே ஜோம் பண்ணிட்டு வந்தா, நீங்கள் ஜோம் பண்ணிக்க சொல்லி 10 பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டா இல்லை நடந்துட்டு நினைக்கிறாங்க. நம்ம அனுப்பிச்சு பார்த்தாச்சுல, ஒன்றும் நடக்கலையே. புத்தி மாறுற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. எண்ணங்கள் மாறுற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. எண்ணங்கள் எப்போ மாறும்? புத்தி எப்போ மாறும்? வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வசனத்துக்கு உள்ளத்தை திறக்கும் பொழுது. ஆமென். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. காஞ்சோரி செடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? வயக்காட்டுக்குள்ளே போனீங்களா, உருண்டையாக கிடக்கும். காலில் குத்திரும். நானும் நிறையா குத்து வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். குத்து நேரத்தில் புஷ்ஷுன்னு வீங்கிக்கிறோம். ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவேன், அம்மா புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு மாட்டே, அது ஒன்றுமே செய்யாதுடா. ஒரு நாளைக்கு புஷ்ஷுன்னு இருக்கு, அப்புறம் அதவே என்ன செஞ்சிடும், அது வத்திரும். எங்கே பார்த்தாலும் காஞ்சோரி. நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். பூமியின் முகத்தை காஞ்சோரி மூடினது. இங்கே ஒன்றுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் தரித்திரம், எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அப்படியே பரிதபிக்கப்பட்ட ஆட்களாக சில கிறிஸ்தவங்க இருக்கிறதை இன்றைக்கு நான் பார்க்கிறோம். பரிதபிக்கப்பட்டவர்களாய் என்னடா பண்ண போகிறோம், எப்படா வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு இடம் கொடுத்தேனா காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி, எங்கே பார்த்தாலும் ஸ்மூத்து பஞ்சு மத்த மாதிரி
குளிர்ச்சியா, வாழ்க்கை என்ன செய்யும்? சமாதானமாய் செழிப்பாய் என்ன செய்யும்? மாறும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 24வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. ஆமென். மழை வந்த உடனேயே எல்லாமே பச்சை பசேர்னு ஆயிடுது. மழை வந்த உடனேயே 2 மாதமும் மழை பெய்யல, பூரா காஞ்சு போய் எங்கே பார்த்தாலும் சே என்ன பூரா காஞ்சி போய் கிடக்குது. ஒரு மழை அடிக்கட்டும், மறுநாள் காலையில் தவளை கத்திக்கிட்டு இருக்குது. தவளை எங்கிருந்து வந்துச்சு? நம்ம ஒரு மழைக்கு என்ன வந்துருச்சு? இப்போ தவளை கீச்சு பூச்சின்னு கத்துது. நான் ஆச்சரியப்பட்டது உண்டு, இன்னைக்கு ஆச்சரியப்படுறேன். எப்படி ஒரே நாளில் தவளை வந்துருச்சுன்னு. ஒரே நாள் எப்படி இவ்வளோ புல் முளைச்சிச்சு? நேற்று நைட்டு தான் பெஞ்சிச்சு, காலையில் பார்த்தா இவ்வளோ புல். ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ மழை எதுக்கு வருது? செழிப்பாக்குறது. கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு வருது? உங்க வாழ்க்கையை செழிப்பாக்குறதுக்காக. கர்த்தர் வார்த்தையை அனுப்புறாரு. வார்த்தையை அனுப்புறாரு எதுக்காக? உங்களை செழிப்பாக்குறதுக்காக. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 24வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? செழிப்பு ஆக்கு. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எல்லாமே பச்சை பசேர்னு மாறி விடுகிறது. காய்ந்து போன காரியங்களை என்ன செஞ்சிருது? மாறி விடுகிறது. வறட்சி மாறி போயிருது, வியாதி மாறிடுது, தொடச்சிக்க வச்சுக்க இழுத்துக்க பறிச்சுக்கின்றதெல்லாம் மாறிடுது. எப்ப? வசனத்தை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆமென். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசங்கத்தை கேட்கறதுனால என்ன ஆக போகுது? பிரசங்கத்தை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. பாருங்க, பிரசங்கத்தை கேட்கறதுனால தான் எல்லாமே மாறுது. இல்லைன்னா எதுவுமே என்ன செய்யாது? மாறாது. எனவே இதை விட்டு போட்டு எங்கேயோ போய் லைன்ல என்ன செய்யக்கூடாது? ஐயா இன்றைக்கு ஜெபிப்பார். யாரு ஜெபிப்பா? பெரிய ஐயா உள்ள இருக்கிறாரு. இந்த அறிவு இல்லை. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரிய ஐயா, பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அவர் உள்ள இருக்கிறாருன்ற அறிவெல்லாம் இல்லை. அந்த ஐயா ஜெபம் பண்ணுவார். வரம்பற்ற ஐயா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஐயா, அவரு என்ன செய்வார்? அதனால் அங்கே போய் தலையை 100 பேர்கிட்ட தலையை கொடுத்தாச்சு. புத்தி மாறலை, எண்ணங்கள் மாறலை, பேச்சு மாறலை. வாழ்க்கையில் எல்லாம் அப்படி தான். காஞ்சூரி செடி தான் கிடக்குது, முள்ளு செடி தான் கிடக்குது. எங்கே பார்த்தாலும் தரித்திரம், எங்கே பார்த்தாலும் வறுமை, எங்கே பார்த்தாலும் வியாதி. ஒன்றும் மாறலை. கர்த்தர் சொல்கிறாருங்க பாரு, தெளிவாக சில காரியத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்க. என் வார்த்தை அனுப்புகிறேன். மழை அனுப்புகிற மாதிரி, பனி இந்த பூமிக்கு நான் அனுப்புறது மாதிரி என்ன செய்கிறேன்? என் வார்த்தை அனுப்புகிறேன். என் வார்த்தையை நீ சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, என் வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக முட்செடி மாறும், காஞ்சோரி மாறும், தரித்திரம் மாறும், வியாதி மாறும், தோல்வி மாறும், பயங்கள் மாறும், தீமைகள் மாற ஆரம்பிக்கும். இதுதான் நான் வச்சிருக்கிற காரியம். இது ஒரு ப்ராசஸ். இப்போ சொன்னேன் இல்லையா கொஞ்சத்துக்கு முன்னாடி, இது ஒரு ப்ராசஸ். செழிப்பு எப்படி வருதுன்னா, ஓவர் நைட்டில் செழிப்பு வந்துடுறது கிடையாது. இன்றைக்கி நைட்டில் 10 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே செழிப்பு அப்படிலாம் இல்லை. இது ஒரு ப்ராசஸ். உள்ளே போய் நம்மளை ஆளை மாற்றுது கர்த்தருடைய வார்த்தை. உள்ளே போகுது. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க 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 நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய பேச்சை, நம்முடைய வழிகளை, நம்முடைய செயல்பாடுகளை கர்த்தருடைய வார்த்தை மாற்றுது. நாம் மாறும்போது எல்லாம் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கிறது. எனவே இதை விட்டு போட்டு எங்கேயும் போய் என்ன செய்யக்கூடாது? லைனில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் வசனம் செய்கிறதை வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை செய்கிற காரியத்தை வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. எனவே கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எது தேவையோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு போங்க. இதை கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எது தேவையோ அதை அளவிட முடியாத அளவுக்கு, அளவு கடந்த விதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சரீர சுகத்தை அளவு கடந்த விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். ஐஸ்வர்யத்தை அளவு கடந்த விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். சமாதானத்தை அளவு கடந்த விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். வெற்றியை அளவு கடந்த விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். உயர்வை அளவு கடந்த விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாவற்றையும் அளவு கடந்த விதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். அளவு கடந்த விதத்திலே நீங்கள் செழிப்படைவீர்கள். கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பி பார்த்தா, அடே அப்பா, இந்த அளவுக்கு வந்துட்டோமேடா, இவ்வளோ வந்துட்டோமே. இவ்வளோ வந்ததுக்கு காரணம் என்ன? வசனத்துக்கு இடம் கொடுத்தோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்.
ஆமே. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க பாருங்க, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு பிறகுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு குழந்தைய பிறந்துச்சு. கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான், 8 மாதம் ஆகுது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவங்க கேட்டதுக்கு பிறகு தான் குழந்தை பிறந்துச்சு அவங்களுக்கு. 35 லட்சத்துக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. பல காரியங்களை பண்ணாங்க. இடையில இந்த வசனத்தெல்லாம் கேட்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க. சரியாகவே அவங்களால அது பண்ண முடியல போல். ஃபோன் பண்ணி என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே எதை பண்ணீங்களோ அதை இப்போ பண்ணுங்கண்ணே. ஏற்கனவே எதை பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. எதை பண்ணீங்க நீங்கள்? அப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியதாயிருச்சு. ஏற்கனவே ஒழுங்காக நல்லா ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசித்தீங்க. நாங்கள் அனுப்பிச்சி விட்ட புஸ்தகங்களை என்ன செஞ்சீங்க? நல்லா வாசித்தீங்க. நல்ல வேதத்தை வாசித்தீங்க. யூடியூப்பில் நாங்கள் அனுப்பிச்சி விட்ற அந்த பிரசங்க செய்தி, அந்த லிங்க்லாம் உள்ளே போய் நல்ல பிரசங்க செய்தி டெய்லியும் போட்டு கேட்டீங்க. அதனுடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையனை கொண்டு வந்துச்சு. அதனுடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு 35 லட்சத்துக்கு ஒரு வீடு என்ன செஞ்சிச்சு கொடுத்து. அதனுடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு நல்ல வேலையை கொண்டு வந்துச்சு, உங்கள் வீட்டுக்காருக்கு வேலையை கொண்டு வந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சு. இப்போ அதவே மறுபடியும் செய்யுங்க. மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பசுமை உண்டாக ஆரம்பிக்கும். மிருது செடிகள் எழும்பும். தேவதாரு விருட்சங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமே. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். ஒழுங்காக உட்காந்து செய்கிற பிரசங்கத்தை இப்போ நான் கேட்க போகிறேன். டெய்லியும் போட்டு கேட்க போகிறேன். அன்றாடம் போட்டு கேட்க போகிறேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டு வரதில்லை. டெய்லி 7 நாளும் என்ன செய்ய போகிறேன்? உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டு, துணியை துவைச்சிக்கிட்டு, சமைச்சிக்கிட்டே பிரசங்க செய்தி நான் போட்டு கேட்க போகிறேன். வசனத்தில் நிரம்ப போகிறேன். வசனத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன். வசனம் உள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? எல்லாமே மாற ஆரம்பிக்கிறது. சரி, விதை என்ன பண்ணுகிறது? வசனம் என்ன பண்ணுகிறது? கவனிங்க, விதை என்ன பண்ணுகிறது என்றால், இங்கே நான் பார்க்கிறோம், விதை விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அப்படித்தானே? விதை என்ன பண்ணுது? விதை விதைச்சானே அவனுக்கு விதையையும், அவன் புசிக்கிறதுக்கு என்ன செய்யுது? அவனுடைய குடும்பத்துக்கு ஆகாரத்தை கொடுக்குது. கவனிங்க, இதை போலதான் வசனம் என்ன பண்ணுதுன்னா, வசனம் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறது. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நமக்குள்ளே செய்கிறது. சரி, கர்த்தர் எதை விரும்புகிறாரு? கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறாரு. ஆமே. நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறாரு. நான் சுகமாக இருக்கிறத விரும்புகிறாரு. நான் ஆரோக்கியமாக இருக்கிறத விரும்புகிறாரு. நான் நல்ல துணிமணிகளை உடுத்துவதை அவர் விரும்புகிறார். நான் நல்ல உணவுகளை பாருங்க சாப்பிடுவதை அவர் விரும்புகிறார். நான் நல்ல வீட்டில் குடியிருப்பதை கர்த்தர் விரும்புகிறாரு. நான் நல்ல வண்டி நல்ல வாகனத்தில் செல்வதை அவர் விரும்புகிறார். எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? அப்ப வசனம் என்ன பண்ணுது? கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை எனக்குள்ள கொண்டு வந்து வைக்குது. அதனால தான் வசனத்தை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். சிலர்லாம் வந்து நல்ல சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு வேணாம், நல்ல துணிமணிலாம் வேணாம், நல்ல வீடெல்லாம் வேணாம். அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் இதெல்லாம் விரும்பவில்லை. எதெல்லாம்? நல்ல வீடு, நல்ல வண்டி, நல்ல கார், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் விரும்புறதே கிடையாதுன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு திட்டுறாங்க. அப்படி அவங்க சபைகளில் போதிக்கிறாங்க. அதிலே ஊறிட்டாங்க. அதனால் எனக்கு 2 சட்டை இருந்தால் போதும். ஒன்று உடம்புல தொங்குது, ஒன்று கொடியில் தொங்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம், வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால். யாருடைய வஸ்திரத்தின் தொங்கலால்? இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் தொங்கலால் எது நிறைந்திருந்ததா? தேவ அவருடைய வஸ்திரத்தினுடைய அந்த ஒரு தொங்கல், அதுவே எதை நிரப்பிருச்சு? அவர் எவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கிறாருங்க. நம்மெல்லாம் போய் 2 மீட்டர் 3 மீட்டர் வாங்குறோம். அவருக்கு பண்டல் பண்டலாக வாங்கணும் போல. யாருக்கு? கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு. அவர் சொல்றாரு, நல்ல துணியை உடுத்துப்பா, நல்ல சாப்பாடை சாப்பிடுப்பா, அதை நான் விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை என் வார்த்தை உனக்குள்ள கொண்டு வரும். என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை கேளு என்று சொல்லுகிறார். அப்ப விதை என்ன பண்ணுது? யார் விதைக்கிறானோ அவனுக்கு விதையை கொடுக்குது, ஆகாரத்தை கொடுக்குது. வசனம் என்ன பண்ணுது?
கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை எனக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறது. கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நான் நல்லா இருக்கிறத விரும்புகிறாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத விரும்புகிறாரு, நான் சுகமாக இருக்கிறத விரும்புகிறாரு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறத விரும்புகிறாரு, நான் வெற்றி பெறுகிறத விரும்புகிறாரு, நான் நல்ல வண்டி வாகனத்தில் போகிறத, பீத்த ட்ரெஸ்ஸையும் பீத்த செருப்பையும் போட்டுட்டு திரிகிறத கர்த்தர் விரும்பவில்லை. அப்போ வசனம் என்ன பண்ணுகிறது? அவர் விரும்புகிறதை செய்கிறது. எனவே தான் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், பிரசங்க செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை என்ன செய்ய வேண்டும்? வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, மழையும் விதையும் வரும் பொழுது என்ன நடக்குது என்று சொன்னால், மழை வருது, விதை வருது. இது வரும்போது என்ன நடக்குதுன்னா, எப்பேற்பட்ட அது காஞ்சு போன பூமியாக இருந்தாலும் அதை செழிப்பாய் மாற்றுகிறது. மழை வருது, விதை வருது. இது ரெண்டு வரும் பொழுது என்ன ஆகுது? காஞ்சு பல மாசங்களா மழை பெய்யல, காஞ்சு அப்படியே கிடக்குது. ஆனா மழை வந்த உடனேயே, விதை வந்த உடனே என்ன ஆகுது? எல்லாமே செழிப்பாகிறது. இதே போலத்தான் கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது வறண்டு கிடக்கிற உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற ஆரம்பிக்கிறது. வியாதியான வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையாய் மாற ஆரம்பிக்கிறது. சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் மாற. எனவேதான் வசனமாகிய விதையை இருதயமாகிய நிலத்திலே பாருங்க விழுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். வசனமாகிய விதை இருதயமாகிய நிலத்திலே விழும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே சுகத்தை உண்டாக்குகிறது, அங்கே செழிப்பை பிறப்பிக்கிறது, அங்கே ஐஸ்வர்யத்தை பிறப்பிக்கிறது, அங்கே வெற்றியை பிறப்பிக்கிறது, அங்கே வாழ்வை பிறப்பிக்கிறது, அங்கே உயர்வை பிறப்பிக்கிறது, அங்கே பெருக்கத்தை என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 24வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மை செழிப்பாக்குகிறது. எத்தனை பேர் செழிப்பா இருக்குன்னு விருப்பப்படுறீங்க? கடன் இல்லாமல் வாழ எத்தனை விருப்பப்படுறீங்க? கடனெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு கடன் இல்லாமல் வாழணும் பாஸ்டர் எத்தனை விருப்பப்படுறீங்க? நகையெல்லாம் திருப்பி எத்தனை விருப்பப்படுறீங்க? இதை ஒன்றை பண்ணுங்க, வாழ்க்கை உருப்படியா இதை ஒன்றை பண்ணுங்க. டெய்லி உட்காந்து என்ன செய்யுங்க? பிரசங்கத்தை கேளுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்கணும், டெய்லி 7 நாளும் போட்டு கேளுங்க. காலையில் கேளுங்க, மத்தியானம் கேளுங்க, சாயந்தரம் கேளுங்க, நேரம் கிடைக்கும் போது தான் கேளுங்க. ஒரு நாள் லீவு கிடைக்குதா, லீவில் உட்காந்து என்ன செய்யுங்க? 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து நல்ல பிரசங்கம் செய்தி போட்டு கேளுங்க. நல்லா உட்காந்து நோட்ஸ் எடுங்க, நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி என்ன செய்யுங்க? படிங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க. வசனம் உள்ள போய் எல்லா வறட்சியும் மாத்துது, எல்லா வியாதியும் மாத்துது, எல்லா தோல்வி என்ன செய்யுது? மாத்துகிறது. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும், வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும் கர்த்தாவே. இன்றைக்கு வார்த்தையை அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. ஓ, வசனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வசனம் அப்படி இருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, நான் விரும்புகிறது என்னுடைய வார்த்தைகள் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய விருப்பத்தை உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தரித்திர வாழ்க்கைகள் மாறுவதாக, கடன் பிரச்சனையான வாழ்க்கைகள் மாறுவதாக, வியாதியான வாழ்க்கைகள் மாறுவதாக, தரித்திரமான வாழ்க்கைகள் மாறுவதாக, தோல்வியான வாழ்க்கைகள் மாறுவதாக, சுக உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை எல்லாம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.